ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சாப்டர் 1 அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் NCERT-லேருந்து. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய தடவை வந்து கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் February 27 அண்ட் March 1 கம்மிங் திஸ் வீக் வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் 12 அதுக்கப்புறம் கிளாஸ் 10. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள் 7299392095. ஸோ CBSEல 100 out of 100 இருக்க தான் டார்கெட். அதுக்கப்புறம் NEET JEE படிக்க போகிறீங்கனாலும் அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ நவ். ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ an electron falls through a distance of 1.5 cm. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபால் ஆக போகுது. ஃபால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரீ ஃபால்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணல, பட் ஃபால் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். we can assume that. ஓகே, ஃபால் ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி இந்த ப்ராப்ளம்ல கொடுக்கல. ஸோ ஃபால் ஆகும்போது கையிலேருந்து விடும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாலிங்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காத நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரான் ஃபால்ஸ் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 cm in a uniform electric field. ஓகே, ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபீல்ட் they have mentioned. ஸோ ஃபிகர் A. அதே மாதிரி ஃபிகர் பியில் என்ன ஆகுது, ஒரு ப்ரோட்டான் ப்ளஸ் சின்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் ஒரு ப்ரோட்டான் வந்து இங்கே ஃபால் ஆக போகுது, இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு ஃபால் ஆக போகுது. ஓகே, ஸோ த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரிவர்ஸ் கீப்பிங் இட்ஸ் மேக்னிட்யூட் அன்சேஞ்ச் அண்ட் ப்ரோட்டான் ஃபால்ஸ் த்ரூ தி சேம் டிஸ்டன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கீழ இருந்து மேலே இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்றாங்க. அதாவது கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ்னு இருந்தது, இங்கே என்ன பண்ணிருக்காங்க, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் மாத்திருக்காங்க. ஸோ அப்படி மாத்துறது மூலமா they are reversing what direction of field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்பயும் பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் தான் இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு எலக்ட்ரானை மேலே இருந்து கீழே ஃபால் பண்ண வச்சிருக்காங்க, இங்கே வந்து ஒரு ப்ரோட்டானை மேலே இருந்து கீழே ஃபால் பண்ண வச்சிருக்காங்க. ஓகே, மேக்னிட்யூட் ஆஃப் இதுவும் E தான், இதுவும் E தான். ஓகே, ஸோ கம்ப்யூட் த டைம் ஆஃப் ஃபால் இன் ஈச் கேஸ். ஸோ ஈச் கேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபால் ஆகுதுன்னு கொடுத்தாங்க, 1.5 cm. ஸோ 1.5 cm ரெண்டு பேரல் பிளேட்ஸ்க்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா? இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தானே 1.5 cm. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே ஃபால் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இங்கே ஃபாலிங் மென்ஷன் பண்ணனால இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்துக்கணும், 0. ஓகே, இந்த கான்ட்ராஸ்ட் த சிச்சுவேஷன் வித் தட் ஆஃப் ஃபாலிங் அண்டர். அதாவது கான்ட்ராஸ்ட்னா என்ன அர்த்தம்னா கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஃப்ரீ ஃபால் அப்போ என்ன கண்டிஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்னா இட்ஸ் நதிங் பட் கம்பேரிசன். இப்போ எலக்ட்ரானையும் ப்ரோட்டானையும் நம்ம ஃபால் பண்ண வைக்க போகிறோம், அதையும் ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி. இதே ஒரு எலக்ட்ரான் ப்ரோட்டானையும் ஃப்ரீ ஃபாலில் விட்டோம்னா நீங்களே சொல்லுங்க, எனி பாடி which is dropped in space, that is நம்ம சுற்றி இருக்கும்போது விட்டோம்னா, இப்போ இந்த பெண்ணை கீழே போட்டால் கூட எவ்வளோ ஆக்சலரேஷனில் விடும், 9.8 m/s² தானே. அதோட இதை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபால் பண்ண வைக்க போகிறோம்ல, அதையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். பேசிக்கலி யூ நீட் டு ஃபைண்ட் வாட் டைம் ஆஃப் ஃபால் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயத்தை பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ப்ரோட்டானுக்கு போகலாம். இப்போ கீழே பாசிட்டிவ், மேலே என்ன இருக்குது, நம்மளுக்கு நெகட்டிவ் இல்லையா? ஸோ கீழே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பார்த்து என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரானை இங்கே நடுவில் காமிச்சிருக்காங்க, புக்கில் வந்து எலக்ட்ரான் நடுவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன், ஏன்னா எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ஃபால் 1.5 cm இல்லையா? ஸோ மேலேருந்து கீழே விழுற மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், யார் வந்து இங்கே ஃபோர்ஸ் தரா அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கே நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இக்னோர் பண்ணிடுறோம், இந்த கொஸ்டினில் கொடுக்கல. ஓகே, கான்ட்ராஸ்ட் சிச்சுவேஷன் வித் ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி. இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபால் ஆக போது யாரால விழ போகுது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸால டவுன்வர்ட் பார்த்து வரப்போதே தவிர இட்ஸ் நாட் த கிராவிட்டி. இஸ் இட் கிளியர்? கிராவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், ஏன்னா எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதோட கிராவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதுக்கு பதில் எலக்ட்ரிக் ஃபீல்டால தான் இங்கே கீழே வரப்போகுது. இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம வெறும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் we are ignoring. You can write here also. Assuming no gravitational force. ஏன்னா இதை நீங்கள் காமனான பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். எப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவில் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமும் கூட. எப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நடுவில் வச்சு நம்ம பிளேட்ஸை சார்ஜ் பார்ட்டிகளை மூவ் பண்ண வைக்கிறாங்களோ அப்போல்லாம் அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வி ஜென்ரலி இக்னோர். ஓகே, ஸோ நோ கிராவிட்டி வி ஆர் டேக்கிங் இயர். நம்மளுக்கு நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், F is equal to -E into capital E. This is the force for electron. இது எலக்ட்ரானுக்கு. இதே ப்ரோட்டானுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும், +E into capital E. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் சேம் டேரக்ஷன் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருக்குது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் பார்த்தா இருக்கும், ஃபோர்ஸும் டவுன்வர்ட் பார்த்தா இருக்கும். ஆனால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே பார்த்துருக்கு, ஸோ எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டவுன்வர்ட் தான் இருக்கும். இப்போ இஸ் இட் கிளியர்? ஸோ ரெண்டு கேஸ்லையுமே ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் இருக்கனால தான் இட் இஸ் ஃபாலிங் அண்டர் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இஸ் இட் கிளியர்? எஸ். சரி, இப்போ நம்ம ஒரு கேஸை அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வந்து இப்போ மேலே இருக்குது, மேலே இருந்து டவுன்வர்ட் பார்த்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் டவுன்வர்ட் பார்த்து வரப்போகுது. ஓகே, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னா, ஒரிஜினல் ஃபார்முலா இஸ் F is equal to -E into capital E தான் ஃபார்முலா, மைனஸ் வரும். ஆனால் இதுக்கு நம்ம மேக்னிட்யூட் எடுத்தோம்னா இட் பிகம்ஸ் as positive. This is basically magnitude. So force on electron. ஓகே, டவுன்வர்ட் பார்த்தா வரப்போகுது, நம்ம மேக்னிட்யூட் எடுத்துக்கலாம். இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா வாட் we know? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா F is equal to ma தெரியும்ல. இங்கே யாரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், எலக்ட்ரானை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ எலக்ட்ரானோட மாஸ்ன்றது என்னது, me தானே? எஸ் சார், எலக்ட்ரானோட மாஸ் என்னது, me. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இது வந்து நியூட்டன் செகண்ட் லால இருந்து சொல்றது F is equal to ma. இது நமக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், E capital E divided by me. Is that clear?
எஸ். ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா வேரியபிளா? இப்போ நம்மளுக்கு இருக்குல்ல இந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா வேரியபிளான்னு கேட்டிங்கன்னா E கேபிட்டல் E டிவைட் பை m வருதுல, இது m ன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். வாட் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இயர்? இங்கே கீழே எழுதிருக்கேன் பாருங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻³ kg. ஓகே, அண்ட் ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻19 கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்டிட்யூட் அட் எனி டைம். ரைட், இப்போ இதில் E கேபிட்டல் E m எல்லாமே ஃபிக்ஸடு. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் டு பி வாட்? கான்ஸ்டன்ட். AE ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஐ கேன் யூஸ் த ஃபார்முலா S is equal to ut plus half at square என்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சது. ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? மேலேருந்து கீழே வரும்போது இட்ஸ் கோயிங் டு ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் d. அப்போது இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? மேலேருந்து கீழே வரும்போது இட் இஸ் ட்ராப்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஃபால்ஸ்னா நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி u வந்து நமக்கு 0. ஆக்சலரேஷன் வந்து என்னது? AE. ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் AE by 2t². அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா d டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ ஃபைனல் t வந்து √2t/a வருதா? இந்த a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. E கேபிட்டல் E டிவைட் பை m இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைனலி கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ திஸ் இஸ் த TE, தட் இஸ் டைம் டேக்கன் ஃபார் எலக்ட்ரான் டு ட்ராவல் 1.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ D டிபெண்ட் பண்ணுதா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட் பண்ணுது. ஸ்மால் e அப்புறம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிபெண்ட் பண்ணுது பாருங்க, டைம் டேக்கன் டு ஃபால். ஓகே, இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். T ஓட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் நமக்கு வரும். ஏன்னா D ஓட வேல்யூ ME, ஸ்மால் e, கேபிட்டல் E எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இங்கே உங்களுக்கு அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? கான்ட்ராஸ்ட் சிச்சுவேஷன் வித் தட் ஆஃப் மோஸ்ட் ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி. கிராவிட்டியில் ஃப்ரீ ஃபால் அப்போ வாட் இஸ் ஆக்சலரேஷன்? G ஓட வேல்யூ எவ்வளோ? 9.8 m/s² தானே, கான்ஸ்டன்ட் தானே. இது மாசு பொறுத்து மாறுமா மாறாது? இப்போ ஒரு பெண்ணை போடுறேன், அதுக்கு பதில் இந்த ரிமோட்டை போடுறோம், எதை போட்டாலும் ஆக்சலரேஷன் இருக்குது 9.8 m/s² தான். ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட்? கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ மாஸை பொறுத்து வேரி ஆக போகிறது கிடையாது. ஸோ மாஸை பொறுத்து வேரி ஆகலை. ஆனால் இங்கே ஆக்சலரேஷன் வேரி ஆகுது. இப்போ புரியுதா இல்லையா? கிராவிட்டி மாஸை பொறுத்து வேரி ஆகாது. ஆனால் இங்கே பாருங்க, ஆக்சலரேஷன் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ME தானே, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்சலரேஷன் டிபெண்ட் ஆகுது. இஸ் இட் கிளியர்? இங்கே 9.8 எப்பவுமே எல்லா பாடிக்குமே சேம். ஆனால் இங்கே வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். தட்ஸ் a very important point. சரி, இப்போ இதை TE போட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானோட டைம் பீரியட் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்து வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து ப்ரோட்டானை போட போகிறோம். ஸோ ப்ரோட்டானை மேலேருந்து போடும்போது கீழே பார்த்து ஃபோர்ஸும் ஃபீல்டும் என்ன ஆகும்? சேம் டேரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் பார்த்து வரப்போகுது ப்ரோட்டானுக்கு. ஸோ S is equal to ut, U ஓட வேல்யூ 0, half at². ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து நம்மளுக்கு D. ஆக்சலரேஷன் இருக்கிறது நம்ம என்ன போடணும்? ஆக்சலரேஷன் we can use this, right? ஸோ ப்ரோட்டானுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ப்ரோட்டானுக்கு F is equal to +C into capital E. மேக்னெட் போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ரோட்டானோட ஆக்சலரேஷன்றது இதுதான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ரோட்டானோட ஆக்சலரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. D is equal to you'll get this. ஃபைனலி ரீரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். முன்னாடி T கிடைச்சதுல எலக்ட்ரானோட டைம் பீரியட் கிடைச்சது. அதில் வந்து இங்கே என்ன இருந்துச்சு? ME இருந்துச்சு. அங்கே இங்கே என்ன இருக்குது? MP இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்றது 1.67 × 10⁻27 kg. ஸோ இது வந்து என்ன தெரியுது? Time period is directly proportional to what? Root of mass of proton. So mass of proton is greater than mass of electron. They are directly proportional than a root depend ஆகுது. So mass அதிகம்னா time period or time taken to fall is also greater. So protonக்கு தான் என்ன ஆகுமா? அதிக டைம் எடுக்கும் to fall. இப்போ everyone clear with this? So protonக்கு தான் என்ன ஆகும்? அதிக time taken to fall. இப்போ வேல்யூஸோட கம்பேர் பண்ணிங்கனாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ TE and TP ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானிக் எவ்வளோ கிடைக்குது? 10⁻−9 seconds. இதுக்கு எவ்வளோ? 10⁻−7 seconds. ஸோ இதுதான் கம்மி, இது வந்து என்னது அதிகம், which has been evident here. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டைம் பீரியடுமே சேமாக வந்திருக்கா, டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா? இது வந்து ஃப்ரீ ஃபாலை பற்றி பேசுறது. மை எவரன் கிளியர் வித் திஸ் இஸ் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால் கேஸில் ஏ வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட்? 9 மாஸ். அதனால வந்து ரெண்டு பேருமே இந்த டைம் பீரியட் எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபால் கிராவிட்டியில் விட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் டைமில் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது வந்து என்னது? ஆக்சலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகுது. இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். அண்ட் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? TP இஸ் கிரேட்டர் தென் TE அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற இந்த ப்ராப்ளம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் மீட் பண்ணுறேன். அது பை ஃப்ரம் நாகராஜன். பை.